அனைவருக்கும் நமஸ்காரம். பாபாவும் நானும். ஆக்சுவலி இந்த பொற்றைடியை பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். போணும்னு சொல்லி பல வருஷம் ஆசைப்பட்டேன். பிகாஸ் ஆஃப் கணேசன்ஜியும் பார்க்கணும். அங்க போய் எல்லாரையும் மீட் பண்ணணும். அங்க நெறைய டிவோட்டீஸ் நம்மளுடைய பாராயண குழுக்கள்ல இருக்கு. அதனால அவளையெல்லாம் மீட் பண்ணணும் அப்படின்னெல்லாம் ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு காலத்துல, நம்மள தேடி ஒரு டிவோட்டி நாகர்கோயில்லேருந்தோ, திருநெல்வேலியிலேருந்தோ இங்க வரா. நம்மள தேடின்னு இல்ல, அவ பொண்ணாம் இங்க இருக்கு. ஆக்சுவலி அம்பத்தூர்லயோ எங்கோ இருக்கு. அவ பேர் நான் மறந்துட்டேன். சாரி. வார்த்தையெல்லாம் திட்டிடாதுங்கோ. அவ வந்து நான் உங்கள பார்த்தே ஆகணும். நான் கண்டிப்பா வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வரா. அவ வீட்டுக்கு வந்துட்டு, "நான் நாளைக்கு கார்த்தால இங்க வந்துருவேன் சாயி, உங்கள பார்க்கறதுக்கு" அப்படின்னு என்கிட்ட சொல்றா. ரொம்ப சந்தோஷம் வாங்கோ சாயி அப்படின்னு சொல்றேன். அவ ஈவினிங் தான் வந்தா. வரும்போது ஆக்சுவலி ஏதாவது ஒரு ஸ்நாக் பண்ணணும்னு சொல்லி பழ பஜ்ஜி பண்ணியிருந்தோம். அவளுக்கு பயங்கர ஆச்சரியம் என்னன்னா, அவளுக்கு பழ பஜ்ஜின்னா அவ்ளோ பிடிக்குமாம். சுவாமியே எங்கள ரிசீவ் பண்ணாரு பழ பஜ்ஜி குடுத்து. தேங்க் யூ சோ மச்ன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுத்து. அப்ப நான் பேசிட்டு இருக்கும்போது, பாபாவ பத்தி சொல்லும்போதே எனக்கு கண்லேருந்து வந்தோனே, டக்குன்னு கரண்ட் ஆஃப் ஆயிடுத்து. ஆஃப் ஆயி கண்ணெல்லாம் தொடச்சுட்டு, "ஐயய்யோ! இந்த டைம்ல பவர் ஆஃப் ஆயிடுத்தே" அப்படின்னு சொல்லிட்டு டைவர்ட் ஆனதுக்கப்புறம், அழகா கரண்ட்ட குடுத்தாரு. அ அப்ப நான் அவள்ட்ட சொன்னேன், "இப்படிதான் இந்த மாரி தான் கோல்மாலெல்லாம் பண்ணுவாரு இவரு" அப்படின்னு சொல்லி நான் பேசிட்டு இருந்தேன். அவ வந்து ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தா, அத குடுத்திருந்தா, நம்ம உள்ள கொண்டு போய் வச்சுட்டு, அப்புறம் நம்ம எல்லாம் பேசிட்டு இருந்தோம். "சாயி நீங்க உங்களுக்காக ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன்" அப்படின்னு சொன்னா. "நிஜமாவா? எனக்காகவா? என்னது?" அப்படின்னு சொன்னேன். வாங்கன்னு சொல்லிட்டு உள்ள கூட்டின்னு போய் ஒரு பேப்பர ஓப்பன் பண்றா. பார்த்தா பொற்றைடி பாபா. போணும்னு ஆசைப்பட்ட அந்த மகாபுருஷர பார்க்கணும்னு ஆசைப்பட்ட எனக்கு, "நீ ஏன்டா வர? நானே உன்ன தேடி வரேன்னு" சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ ரூபத்துல ஒரு காட்சி குடுத்தாரு பாருங்கோ. அது இன்னமும் நான் வச்சுட்டுருக்கேன். எனக்கு டெய்லி அவர பார்க்கும்போதெல்லாம் அது கண்ணு முன்னாடி வரும். அதுக்கப்புறம் பொற்றையடி போனேன். அங்க அற்புதமான சம்பவங்கள் அந்த ப்ரீவியஸ் பதிவுல நீங்க பார்த்திருப்பீங்க. எனக்கும் அவருக்குமான அந்த வைப் எல்லாம் சான்ஸே இல்ல. ஏன்னா அவ்ளோ ஆசைப்பட்டேன் அந்த கோயிலுக்கு போணும்னு சொல்லி. அந்த ஆனந்த ஆலயம் உண்மையிலேயே அது ஆனந்தம் தான் அங்க போறது. அவ்ளோ இஷ்டமாச்சு எனக்கு அந்த கோவில். அவ்ளோ பிடிச்சது எனக்கு. அந்த பாபாவ பார்க்க பார்க்க கண்கொள்ளை. எங்கே பார்த்தாலும் நான் அப்படிதான் வைங்கோ. அங்க மட்டும் இல்ல. பட் அங்க நடந்தது எல்லாம் ரொம்பவே மெஸ்மரைசிங் மொமெண்ட்ஸா இருந்தது. முன்னாடியே இங்க வந்துட்டாரு அவர். அப்படி நடந்ததா? அப்புறம் இந்த பொற்றைடி போனதுக்கு அப்புறமா நாங்க என்ன பண்ணோம், அடுத்த நாளைக்கு சுத்தி பார்க்குறோம்லாம் சொன்னேன் தெரியுமா? 2, 3 நாள் அங்க இருந்தோம். ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா, நாங்க கன்னியாகுமரியிலேருந்து நாகர்கோயில், அதுக்கப்புறம் திருநெல்வேலி வரோம். திருநெல்வேலி மிட் நைட் கார்ல வந்து இறங்குறோம். ஹோட்டல்ல ட்ராப் பண்ணிட்டா எங்கள. ட்ராப் பண்ணிட்டு போயிட்டா ஆக்சுவலி. போனதுக்கப்புறம் நாங்க வந்து செக் இன் பண்ணிட்டோம். ஒரு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு செக் இன் பண்ணிட்டோம். ஓகேவா? செக் இன் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம். திடீர்னு அந்த ஹோட்டல்லேருந்து கால் வருது. இன்டர்காம் வருது. என்னன்னு எடுத்து கேட்டோனே, "உங்களுக்காக அந்த கார்ல வந்து 2 பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கா இங்க வந்துன்னு." நம்ம தான் எல்லா அமௌண்ட்டும் செட்டில் பண்ணிட்டோமே, அப்புறம் என்ன? அப்படின்னு சொல்லிட்டு கீழ போய் பார்க்குறா. எங்க ஆத்துல அவரு இறங்கி போறார். இறங்கி போய் பார்த்தோனே, ஹேண்ட்பேக்க நான் மிஸ் பண்ணியிருக்கேன். அந்த கார்லயே. அந்த கார்லயே நான் ஹேண்ட்பேக்க மிஸ் பண்ணியிருக்கேன். அதுல முக்கியமா என்னன்னா, என்னோட கிரெடிட் கார்ட்ஸு, பைசா அது மட்டும் இல்லாம ஃபுல் கோல்டு. இதுலேருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பேங்கிள் ஒண்ணு. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச பேங்கிள் அது ஆக்சுவலா. அந்த பேங்கிள் அது கிட்டத்தட்ட ஒரு 3,00,000லாம் இருக்கும். அது அப்படியே அந்த என்னோட பேக்ல அப்படியே கொண்டு வந்து என்கிட்ட என்ன பண்ணியிருக்கேன்னு தெரியறதான்னு என்கிட்ட ரூம்ல வந்து கேட்டாரு அவர். "என்ன உன்னோட பேக் எங்கன்னு?" கேட்டாரு. "இங்க தானே இருந்தது" அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். ஐய்யய்யோ! பேக்க காணோம். "இங்க பாரு" அப்படின்னு சொல்லி காமிக்கிறார். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. சுவாமி அப்படியே சத்தியமா சொல்றேன். என்ன அந்த ஒரு சின்ன ஃபீல் கூட இல்லாம சுவாமி என்ன கம்ஃபர்டபுளா என்னோட நகையும் திருப்பி குடுத்து, "நீ கவலைப்படாதேன்னு" சொல்லும்போது, இத விட வேற என்ன வேணும்? இந்த காலத்துலலாம் ஒண்ணு கிடைச்சுட்டா, உடனே எல்லாம் கொண்டு வந்து குடுத்துருவான்னு நெனைக்கிறேளா? ஓப்பன் பண்ணி பார்த்தா, இப்படி ஒண்ணு இருக்குன்னா, அந்த இடத்த விட்டு காலி பண்றதுக்கு தானே பாப்பா. ஆனா நிஜமா சொல்றேன். சத்தியமா சொல்றேன். அது சுவாமியால மட்டும் தான் நடந்ததுன்னு என்னால உறுதியா சொல்ல முடியும். அதுக்கு அடுத்ததா ஒரு மிராக்கிள் நடந்தது. என்னன்னா, திருநெல்வேலியில ஆஸ் யூசுவல் அவர் ஒர்க் இருக்குன்னு அங்கேயோ இங்கேயோ போயிட்டார். நாங்க 2 பேரும் தான். நானும் அவனும் சேர்ந்து தான் பாபா கோயிலுக்கு போலாம். ஆக்சுவலா கணேசன்ஜி என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஆ திருநெல்வேலியிலயும் வந்து பாபாவோட டெம்பிள் இருக்கு. ரெட்டியார்பேட்டைன்னு ரொம்ப அழகான டெம்பிள். நீ அத கண்டிப்பா விசிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். சரின்னு சொன்னேன். அவர் குடுத்த பொருள் எல்லாம் வந்து நான் அப்பதான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். திருநெல்வேலிக்கு வந்ததுக்கப்புறம். அதில பார்த்தா பாபாவோட ஃபோட்டோவோட அவரோட பாதம் இருக்கிற மாரி. பார்த்துட்டு அப்படி அழுதேன் நான். ஃபோன் பண்ணி சொல்லி, சத்தியமா சொல்றேன். இத விட எனக்கு ஒரு கிரேட்டஸ்ட் மொமெண்ட் என்னோட லைஃப்ல இருக்கவே இருக்காது. இது ஒண்ணு போரும் எனக்கு. வேற எதுவுமே என்னோட லைஃப்ல வேண்டாம். நீங்க அவ்ளோ அழகான கிஃப்ட் குடுத்துருக்கன்னு சொல்லி மறக்கவே மாட்டேன். இன்னும் என்னோட பூஜா ரூம்ல அந்த கிஃப்ட் இருக்கு. டெய்லி நான் அத பார்க்கும்போதெல்லாம் எனக்கு கணேசன்ஜி சாய்ராம் ஞாபகம் தான் வரும். அவ்ளோ சுவாமியோட
அந்த பாதத்தை வெரி ஃபர்ஸ்ட் டைம் சின்னதாக அந்த ஸ்கொயராக ஒரு டப்பா இருக்கும், மேலே வந்து சுவாமியோட ஃபோட்டோ இருக்கும், கீழே வந்து அவரோட பாதம் இருக்கும். அது அப்படிதான் தோணும் எனக்கு. ஆக்சுவலாக எவ்வளோ ஃபோட்டோ இருந்தாலும் அது ரொம்ப ஸ்பெஷலாக இன்னமும் நம்மளோட பூஜா ரூமில் பூ வைக்கும் போதெல்லாம் எனக்கு அவரை ஞாபகம் வந்து வைப்பேன் நான். அவரோட ஆசீர்வாதம் எனக்கு எப்பவும் இருக்கிற மாதிரி எண்ணம் அதில். ஸோ அது ஒன்றா அதை பார்த்து அழுததுக்கப்புறம் அவர் சொன்னார் என்கிட்ட, ஆக்சுவலி திருநெல்வேலியில் வந்து ரெட்டியார்பட்டி கோயில் இருக்குது, அங்கே நீ போனீங்கன்னா சூப்பராக இருக்கும்னு. அப்போது ஹரிஹரன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்டோ டிரைவர் அந்த ஹோட்டல்லேருந்து தான் அவள் எனக்கு புக் பண்ணி கொடுத்தா. அவரோட சேர்ந்து நானும் குட்டி பையனும், அவர் ரொம்ப குட்டி இல்லை, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து கோயிலுக்கு போகிறோம். ஆக்சுவலி ரெட்டியார்பேட்டின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்புனது ஒரு 9:30 10 மணிக்கு. ரொம்ப லேட் ஆகிடுது, நீ பூட்ட போகிற, இன்னைக்கு ஆரத்தியெல்லாம் பார்த்த மாதிரி தான், அது கொஞ்சம் தூரம் நல்லா சொன்னான். சரின்னு சொல்லி கிளம்பிட்டோம். அங்கே போயிட்டு ஆக்சுவலாக நாங்கள் போக வேண்டியது சிவந்திப்பட்டியில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு. ஆனால் பை மிஸ்டேக்காக ரெட்டியார்பேட்டியில் இருக்கக்கூடிய பாபா கோயிலுக்கு கொண்டு போய் அவர் விட்டுட்டார். அங்கே ஏறி போய் நான் சுவாமியை தொடரேன். அங்கே எல்லாமே இந்த நார்த் இந்தியன் டைப்பில் தான் பாபாவுக்கு ஆரத்தி எல்லாம் நடக்கிறது. ஆரத்தி கரெக்டாக இருந்தது. ஆரத்தி முடித்து கும்பிட்டதுக்கப்புறம் நம்ம கணேசன்ஜியை நான் கூப்பிட்டேன், நான் இங்கே வந்துட்டேன், ஆரத்தி பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே ஒரு தெருப்பரை அவரோட பேர் ஏதோ சொன்னார், நீ அவர்கிட்ட போய் பாருன்னு. அப்படி ஒருத்தர் இல்லவே இல்லைன்னு அந்த கோயிலில் சொன்னான். எனக்கு ஒன்றுமே புரியல. அப்போ நான் கேட்டேன், இந்த கோயிலில் பேர் வந்து பாபாவோட பேரெல்லாம் படித்து காமிச்சேன். ஐயோ நீ போனது வந்து சிவந்திப்பட்டி கிடையாது, ரெட்டியார்பேட்டிக்கு போயிருக்க, அதுவும் ரெட்டியார்பேட்டியில் தான் இருக்கா, அது சிவந்திப்பட்டி நீ போக வேண்டியதுன்னா. அப்போ இன்னொரு டெம்பிள் வேற இருக்கா பாபாவோடது இங்கே அப்படின்னு நான் கேட்டேன். ஆமான்னு சொன்னார். திருப்பியும் அந்த ஆட்டோக்கார அண்ணாட்ட சொன்னேன், அண்ணா நீங்கள் சிவந்திப்பட்டிக்கு பதிலாக ரெட்டியார்பேட்டி கூட்டின்னு வந்துட்டேன் அப்படின்னு. அம்மா ரெட்டியார்பேட்டி தாம்மா அதுவும், ஆனால் நீ எனக்கு சிவந்திப்பட்டினே சொல்லலையே. அப்படியாண்ணா, அப்போ எனக்கு அது பேரே எனக்கு புரியல ஃபர்ஸ்ட். அப்படின்னா அது கொஞ்சம் தூரம் இருக்கே, பரவாயில்ல நீங்கள் விடுங்க, அது ஓப்பனில் இல்லைன்னா அப்படின்னு கேட்டேன். பாபுக்குட்டி ஓப்பனில் தான் இருக்கு, நீங்கள் தைரியமாக போங்க அப்படின்னு. ஹரிஹரன் அங்கிள் வந்து சான்ஸே இல்லை, அவர் அவ்வளோ அழகாக கூட்டிகிட்டு போனார். இது இந்த இந்த ஊர் பேரெல்லாம் வந்து எனக்கு நிஜமாவே மறந்து போயிடுது. அப்போ நான் ஹரிஹரன் அங்கிளை தான் நான் கூப்பிட்டுட்டு நான் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்து என்னென்னொன்னே அந்த பாபா கோயிலுக்கு போனேல அவ தானே அப்படின்னாரு. எனக்கு பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு, இவ்வளோ ஞாபகமா உங்களுக்குன்னு, ஒரு குழந்தையோட நீங்க வந்தேலே அப்படின்னார். ஆமா சாயி அப்படின்னு. எப்படிமா இருக்கள், நான் அப்படியே மேல்லோகம் வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னார். ஏன் என்ன அப்படின்னோடனே, எனக்கு ஆக்சுவலி ஹார்ட் அட்டாக் எல்லாம் வந்ததுமா, அதுக்கப்புறம் வந்து இன்னொருத்தர இப்போ பைபாஸ் சர்ஜரிங்கிறது சர்வசாதாரணமாயிடுது. 10 பேரில் ஒரு ஆள் கேட்டால் பைபாஸ் சர்ஜரி முடிஞ்சு போச்சு அப்படின்னு. அவரும் அதே தான் சொன்னார். இப்போ 6 மாதமாக தான்மா திருப்பி நான் வண்டி ஓட்டுறேன் அப்படின்னு எல்லாம் சொன்னார். ஐயோ இப்போ எப்படி இருக்கு அங்கிள்னு கேட்டேன். ரொம்ப நல்லா இருக்கேம்மா, இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி என்னோட குட்டி பையனும் பேசினா அவர்கிட்ட. ஆனால் அவனுக்கு அவ்வளோ ஞாபகம் இல்லை, ஃபோட்டோவை பார்த்தா கண்டுபிடிச்சிருவான்னு நினைக்கிறேன். சிலதெல்லாம் மறக்க மாட்டான், சிலதெல்லாம் வந்து இப்படி தான், குழந்தை தானே, நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அவர்கிட்டையும் பேசினேன். அப்போ தான் அவர் சொன்னார், முதல்ல போனது ரெட்டியார்பட்டி, அதுக்கப்புறம் போனது சிவந்திப்பட்டிமா அப்படின்னார். அப்புறம் திருப்பி சிவந்திப்பட்டிக்கு போய் அங்கே இருக்கிறவர்கிட்ட பேசி, அங்கே துணி பூஜை பண்ணி, அங்கே பிரார்த்தனை பண்ணி வரும்போது ரொம்ப தூரமாக வந்து நின்றுட்டு அந்த டெம்பிள் தெரிகிற மாதிரி பக்கத்தில் ஒன்று இங்கே முன்னாடி நின்றுக்க வேண்டியது, அந்த டெம்பிளை பேக்ரவுண்டு வச்சு எடுத்து ஒரு ஃபோட்டோலாம் இன்னமும் என்னோட கேலரியில் இருக்குது. அது ஆக்சுவலாக அது தேடி முடிஞ்சதுன்னா நான் அதையும் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, அது எங்கே இருக்குதுன்னு தெரியல, 4 வருஷம் இடத்துல ஏதோ ஒரு இடத்துல இருக்கானா தேடி எடுக்கணும். ஸோ எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, ஆரத்தியை மிஸ் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு பாபா பிளான் பண்ணி ரெட்டியார்பட்டிக்கு கூட்டின்னு போய் அங்கே ஆரத்தியை காமிச்சிட்டு அதுக்கப்புறமா சிவந்திப்பட்டிக்கு கூட்டின்னு போனார் பாருங்க. அதுதான் சான்ஸ்லெஸ்ன்னு சொல்கிறது. உண்மையிலேயே எனக்கு அது இப்போ நினைக்கும் போது கூட ஐ வாஸ் இன் டியர்ஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா சுவாமி எதையுமே மிஸ் பண்ண விட மாட்டேங்கிறார் பாருங்க. எந்த ஒரு ஈவெண்ட்டையும் கரெக்டான நேரத்தில் சரியான விதத்தில் கொடுக்கறது தான் சுவாமியோட ஒரு பெரிய மாஸ்டர் பிளான்னு சொல்லணும். அதுதான் உண்மையிலேயே நடந்தது. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த நோட்டீஸ் கண்டிப்பாக உங்கள் கைக்கு கிடைச்சிருக்கும். கிடைக்காதவாளுக்காக இதை நான் சொல்கிறேன். இது வரைக்கும் நம்ம 2025 ஏப்ரல் மாதத்துலேருந்து ஆரம்பித்து பங்குனி உத்தரத்துலேருந்து கிட்டத்தட்ட மாதத்துக்கு 1 அப்படிங்கிற விதத்தில் 8 யாகங்கள் முடிச்சிட்டோம். 9வதாக வரப்போகிற யாகம் சத்ரு சம்ஹார யாகம். அதுவும் புது வருஷத்தில் ஜனவரி மாதம் 13ஆம் தேதி சுவாமி கொடுத்த நாளில் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கொடுத்தார். 13ஆம் தேதி வர செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நடக்க இருக்குது. அன்றைக்கி விசாக நட்சத்திரம், முருகனுடைய நட்சத்திரம் உங்களுக்கு தெரியும். செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு ஏற்றது. ஸோ இதெல்லாமே நீங்கள் தொடர்ந்து பார்த்தேன்னா எவ்வளோ அழகான அருமையான நாளில் அவர் கொடுத்துருக்காருங்கிறது தெரியும். அது போக ஒவ்வொரு யாகத்துக்கும் அவர் ஒரு விதமான பிளான் வச்சுருப்பார். அது என்னன்னு நம்மளுக்கு ரிவீல் ஆகிறதுக்கே புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப டைம் எடுக்கும். ஆனால் இது நடந்தது, இந்த யாகம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் போட்ட பிளான் என்ன அப்படிங்கிறது
ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனது. அது இந்த பதிவில் இல்லை, அடுத்த பதிவில் நான் சொல்லுவேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். பாபாவும் நானும். இது வரைக்கும் பாபாவும் நானும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக பண்ணி வச்சுங்க. இனிமேல் வரப்போகிற அத்தனை அனுபவங்களும் ரொம்ப 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 முக்கியமானதுன்னு சொல்லலாம். என்னோட வாழ்க்கையில் நடந்ததும் இருக்குது. டிவோட்டிஸோட அவளுக்கு ஏற்பட்ட பர்சனல் அனுபவங்களும் இதில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு இதை மற்றவாளுக்கும் ஷேர் பண்ணுங்கோ. எப்பவுமே சுயநலமாக சிந்திக்கிறத விட பொதுநலமாக இருந்தோமானா உங்களால் அடுத்தவாளுக்கு என்ன பிரயோஜனம் தான் இந்த பிரபஞ்சம் பார்க்குறது. நீங்கள் மற்றவாளுக்கு கொடுக்கக்கூடியது உங்களுக்கு மல்டிபிள் டைம்ஸாக உங்களை வந்து சேருங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ இது வரைக்கும் உங்களுடைய பெயரை வந்து இந்த யாகத்துக்காக நீங்கள் சங்கல்பம் பண்ணிக்கலைன்னா நீங்கள் சங்கல்பம் பண்ண கால் பண்ண வேண்டிய நம்பர் 9790868640. கீழே தெரிகிற அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அவள்கிட்ட உங்களுடைய பேரை பதிவு வாழ்க்கை ஃபுல்லாகவே அப்படி தானே இருக்கு. சரி, இது ஓகே. இது முடிஞ்ச என்னால் நேரடியாகவே வர முடியாதுமா, எனக்கு வயசாகிடுது, இல்லைன்னா நான் வந்து வெளியூரில் இருக்கேன், வெளிநாட்டில் இருக்கேன், என்ன பண்ணுறது அப்படின்னா கவலையே பட வேண்டாம். உங்களுடைய பேரை சங்கல்பம் பண்ணோன்னே யாகத்துக்காக உங்களுக்கு பதிலாக நாங்கள் சங்கல்பம் பண்ணி உங்களுடைய பேருக்கு நாங்கள் சங்கல்பம் பண்ணி யாகம் பண்ணி யாக பிரசாதத்தோட மங்கள பொருட்கள் எல்லாம் உங்கள் வீடு தேடி வரும். அதற்கான அஞ்சல் கட்டணத்தை நாங்கள் வாங்கிப்போம். சுவாமியோட அனுகிரகத்தால் கிடைத்திருக்கக்கூடிய சத்ரு சம்ஹார ஹோமத்தில் நம்ம கலந்துண்டு நம்மளுடைய பிரச்சனை ஒரு முடிவுக்கு வருதானா, ஒய் யூ வெயிட் அப்படிங்கிறத என்னுடைய கேள்வி. நீங்கள் இமீடியட்டாக நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பெயரை பதிவு பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான பதிவோட. ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.